ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டண்டா எப்படி சாம்பார் பொடி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். மிளகா வந்து நான் 4 குண்டூர் மிளகா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இது வந்து ரொம்ப காரம், அதனால நான் 5 மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு 7-8 காஷ்மீரி மிளகாய், இது வந்து கலருக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 கிராம்பு, 2-3 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் நிறைய போட்டால் ரொம்ப ஏலக்காய் ஃப்ளேவர் ஆயிரும், அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். 2.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்திருக்கேன். ஒரு 10-12 போல் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு அதிகமாக சேர்க்காதீங்க, ஒரு மாதிரி அலற மாதிரி காரமாக இருக்கும். அதுக்காக 12 போல் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம கிராம்பு மிளகாயெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப காரமாக இருக்கும், அதனால 10 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், சும்மா லைட்டாக இவ்வளோ மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இது ரெண்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பையும் கடலை பருப்பையும். ஒன்று ஒன்றா போட்டு எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்க, இப்படி வறுத்து வச்சிருக்கேன்னு ரெண்டும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நான் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது இந்த ஜீரகமும் கொத்தமல்லியும் வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு ஒன்றா எண்ணெய் வந்து விட்டு வேண்டாம், அதே ஆயிலே போடுவோம், அதே ஆயிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஜீரகமும் கொத்தமல்லியும் எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன்னு இப்போ மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் எவ்வளோ சீக்கிரம்னு ஃபஸ்ட்டு நம்ம மிளகு போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பொரியும், அதனால ஃபஸ்ட்டு நான் மிளகு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். கடுகு, வெந்தயம், சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், பட்டை, லவங்கம், இதெல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு மிளகு எல்லாமே நல்லா வெடிக்கணும். இப்போ பாருங்க, நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கடைசியாக மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்றாவே சேர்த்துருங்க. இன்னும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வேணாம், அதே ஆயில் போதும், வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுக்கலாம். வெயிலில் வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து எல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் பொடி அரைச்சி எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்